நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும், கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் வந்து கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை வந்து நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர வந்து புதுசாக பத்திரம் இது பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வந்து அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சால்னா 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வந்து வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் வந்து இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் வந்து கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் வந்து கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம். முடிவு வந்து வைகாசி மாதத்தில் வரும், அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய யூடிஆர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த பராபவ வருஷம் சித்திர மாதத்தின் பலனை பார்க்க போகிறோம். சித்திர மாதம்னு சொல்லக்கூடியது 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான நாட்கள். சரி, உங்களுடைய ராசிநாதன் 12ல் இருக்கார் அப்படின்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். சூரியனோடு சேர்ந்து இருக்கார். இதில் என்னென்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய காரகத்துவத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா சூரியன் அங்கே உச்சபலம் பெற்று போகிறார். அதனால் 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாகவே நடக்கும். 12ஆம் இடம் வந்து சூரியன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தேனால் கண்டிப்பாக வந்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவா, அதாவது ஏதாவது எமர்ஜென்சியில் அட்மிட் ஆகிருக்கிறவா, உடல்நல குறைவால் அட்மிட் ஆகிருக்கிறவா, அவளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து சூரியன் நிச்சயமாக ஒரு சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்தில் ராசிநாதன் உங்களுடைய ராசியில் வரார். அதனால் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதோட திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் முடியும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கிற சப்தமத்தில் உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 1-6க்கு உண்டானவர் ராசியிலேயே போயிருக்கிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன், அந்த மாதிரியான கடன் கொடுத்ததெல்லாம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு வரும். இருந்தாலும் ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் சனியோடு சேர்ந்துருக்கா. புதன் பார்த்தோம்னா 23/4 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வர 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வர்றதுனால நிச்சயமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுப செலவுகளாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தோம்னா 9/5/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசியிலேயே வர உங்களுடைய குடும்பஸ்தானத்திற்கு 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது, குடும்பஸ்தானத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலே வராது. அதுவும் நட்பு வீடு தான். கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 5ஆம் அதிபதி ராசியிலே இருந்து சுக்கிரனோட சம்பந்தப்படுறது ரொம்ப பெரிய விசேஷம். அதோடு பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 12க்கு 12 இருக்கிறதுனால செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் அடங்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல தேவையற்ற செலவுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோடு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இந்த மாத கடைசியில், அதாவது சித்திரை மாத கடைசியில் மாறிவிடுறார். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதனால் தூக்கம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு, தூக்கங்கள் கெடக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் நிச்சயமாக வரும். அது தவிர இந்த ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவளுக்கு சர்ஜரி வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது அட்மிட் ஆகிருக்கிறவளுக்கு சர்ஜரி வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வேறு வருது 12ஆம் இடத்துல. அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அதை தவிர பார்த்தோம்னா சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் கூட்டு தொழிலில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய சுகங்கள் கெடும். 4ஆம் இடத்துல கேது போவான். அவரும் போய் கேதுவுக்கு வீடு கொடுத்தவரான சூரியனும் போய் 12ஆம் இடத்துல போய் உட்கார்றது உங்களுடைய சுகங்கள் கெடும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதோட திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. அதோட தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஏற்றார் போல் இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி 12ஆம் இடமான விரயத்தில் போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு, செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் பொழுது என்னென்ன நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2026 7/5/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற பொசிஷன் வந்தது. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அகத்திக்கீரை கட்டு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இது கருதப்படுகிறது. சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த ஊர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அதனால்
அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் போய் தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும்.